ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி நம்ம காலையிலேயே எழுந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே பட்டி நோம்பியெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் அங்கேயே முடிச்சிருந்தோம். இப்போது வர வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா பலூன் ஃபெஸ்டிவல் போனோம். அங்கே போய் பார்த்து முடித்ததுமே கடையில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால் மகாலிங்கபுரம் பக்கத்தில் இருக்க கெட்டின் தான் வந்திருந்தோம். மகாலிங்கபுரமில் அங்கே ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம். முன்னத்து நாள் நம்ம வீட்டில் பொங்கல் வச்சங்காட்டியும் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பேர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்படா இருந்துச்சு. இதுவும் நமக்கு கிஃப்ட் வந்த சம்படா தான். இதில் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கப்புறமா நைட்டு பட்டி நோம்பிக்கு போக வேண்டி இருந்துச்சு. நம்ம வீட்டிலேருந்து நிறைய பேர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் மாமா ஒரு பக்கம் போயிட்டாங்க, நம்மளும் ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் கிளம்பி வந்திருக்கோம் பட்டி நோம்பிக்கு. அங்கே ரொம்பவே அழகாக நமக்கு தெப்பம் அமைச்சிருந்தாங்க. வந்ததையுமே உள்ளே நுழைஞ்சதையுமே நம்ம சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சின்னதாக இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூடம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாமி கும்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருந்தோம். பனி பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் அங்கே உட்காந்துருந்தவங்க எல்லாருமே ஸ்கார்ஃப் கட்டி தான் உட்காந்துட்ருந்தோம். அந்தளவுக்கு பயங்கர பனியாக இருந்துச்சு. இந்த சைடு ஆப்போசிட் சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2 காளமாடு கட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தாங்க இருக்குது. அந்த இருட்டில் கூட அது நிறைய பேர் புதுசாக ஆள் பார்க்குறங்காட்டியா என்னன்னு தெரில, அப்படியே எங்களை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு 3 பந்திக்கு அப்புறமா நாங்களும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருந்தோம். நார்மலாக பட்டியில் என்னென்னலாம் சமைப்பாங்களோ அது எல்லாமே சமைச்சிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதையுமே ஒரு 1/2 அன் ஹவர் அங்கே இருந்தோம் பேசிட்டு. அதுக்கப்புறமா சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இப்போ டைம் பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8:30 இருக்கும். இந்த சமயத்தில் சரி வீட்டுக்கு போனாலும் போர் அடிக்குமே, வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். திருமூர்த்தி மலை சைட் போகலாமா அப்படின்னு யோசித்தோம். சரி பரவாயில்ல, இன்றைக்கி மாலை கோயில் சைட் போனோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பெதப்பம்பட்டி நியர் சோமார்பட்டி அந்த சைடில் தான் இருக்குது. சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக முடிவு பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போக ஆரம்பித்தோம். ரோட் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப டிராஃபிக்காக இல்லை. கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ கோவில் பக்கம் வந்தாச்சு. கோவில் பக்கம் வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு குறுகலான சின்ன ரோடாக தாங்க இருக்குது. இது அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம மாலை கோயில் வந்திருக்கோம். நார்மலாக பகலில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பெதப்பம்பட்டி வர பஸ் எல்லாமே இந்த சைடில் வருது. வர வழியில் பார்த்துட்டோம்னாலே நிறைய வண்டிகள் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம அப்போ தான் உள்ளே போகிறோம். உள்ளே போய் பக்கத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னாலே நிறைய காடு தான் இருக்குங்க. காட்டுக்குள்ளே தான் கோயில் இருக்க மாதிரி இருந்துச்சு. சைட்லலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா காட்டுக்காரங்களே பார்க்கிங்க்கு நமக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. வண்டி பார்க் பண்ணணும்னா நாங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு 50 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான கூட்டமாக தாங்க இருந்துச்சு. எங்கே பார்த்தோம்னாலும் வெளிச்சமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு கடைகள் ரொம்பவே நிறைய அமைச்சிருந்தாங்க. ஒரு வண்டி வரும்போது இன்னொரு வண்டி வெயிட் பண்ணி தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற கடைகளை பார்க்குறதுக்கே கண்டிப்பாக இந்த மாலை கோயில் வரணும், விசிட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும். இந்த ஏரியா சைடில் இருக்கவங்க எல்லாருமே பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் அன்றைக்கி நைட்டு, பூப்பொங்கல் அன்றைக்கி நைட்டு, ஃபஸ்ட்டு பொங்கல் அன்றைக்கி நைட் கூட இங்கே விசிட் பண்ணுறாங்க. நம்ம போகிறப்ப பார்த்துட்டோம்னா அளவு கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா சாமி பார்க்க முடியாது, அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் ஆகிடும். ஸோ அதனால நம்ம இப்போ லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு லைட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. லைன் நமக்கு ஈஸியாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கோம். வர வழியில் மாடு இங்கே உருவார பொம்மைகள் எல்லாம் நிறைய விற்றாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இப்போ கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த
வருஷம் நீங்கள் மாலை கோயில் வராமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி சரௌண்டிங்ஸில் இருந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நம்ம பார்க்க வேண்டிய கோவிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இந்த சைடில் வந்துட்டு நீங்கள் மாடு வச்சுருக்கவங்களாகட்டும் இல்லை வச்சுருக்காதவங்களாகட்டும் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு போனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாங்களும் உள்ளே வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வர சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவில் சுற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே சுற்றியும் சாமி கும்பிட்டாச்சு. ஆஞ்சநேயர் நம்ம ராமர் இருக்கங்காட்டியும் ஆஞ்சநேயர் சன்னதி இருந்துச்சு. ஆஞ்சநேயரையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியே வர ஆரம்பித்தோம். வெளியே வந்து பார்த்துட்டோம்னாலே நமக்கு வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க. கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு நிறைய கடைகள் இருந்துச்சு. ஆப்போசிட்லேயே வந்துட்டு நமக்கு வெளியே கோயிலுக்கு வெளியே வந்ததையுமே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு. வேணும்னா அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரி அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இங்கே தூரி விளையாடுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7-8 தூரி வகைகள் இருந்துச்சுங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு அளவுக்கு பயங்கரமாக நிறைய சூப்பரான கடைகள் இருந்து தூரியிலேருந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே வரவங்க வந்துட்டு ரொம்ப எவ்வளோ கவலையோடு வந்தாலுமே இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் கோவில் விட்டு திரும்பி போவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு பார்க்குற இடமெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. கடைகள் சாப்பிட்ற கடைகள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லேருந்து ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பானிபூரி கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு காளான் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அங்கேயும் சாப்பிட்டு பார்த்தோம். சரி நல்லா இருந்துச்சு. சரி இன்னொரு கடைக்கு போய் வேறு ஏதாவது டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்துட்டோம். ஏன்னா பட்டியிலேருந்து தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். அதனால் ரொம்ப பசியெல்லாம் இல்லை, சும்மா டேஸ்ட்டுக்காக சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே வர வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. இது என்ன கேம் அப்படின்னா ஒரு பால் கொடுக்குறாங்க. அந்த பாலை வந்துட்டு நம்ம அந்த ராடாக வச்சுருக்காங்க. அந்த ராடுக்குள்ளே ஒரு 6 பால் 5 பால் போட்டோம்னா நமக்கு அவங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒரு 50 ரூபி பே பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கேமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா கடையெல்லாம் இருந்துச்சு. வளையல் பாசிக்கெல்லாம் வந்துட்டு வளையல் பாசி, பொட்டு, பின்னு, பேண்டு இப்படி எல்லாத்துக்குமே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. பார்க்க நமக்கு இது இன்னும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். இன்னொரு கடைக்கு வந்தோம். சரி இங்கே வந்துட்டு பேல்புரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கடை இருந்துச்சு. பேல்புரியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா கூட்டம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. நாங்கள் உள்ளே நுழையும் போது இருந்த கூட்டத்தை விட வெளியே வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. அந்த டைமில் அப்போ வந்து வெளியே வரும்போது ஒரு 10:30 இருக்குங்க. அந்த சமயத்துலலாம் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பயங்கர கூட்டமாகிடுச்சு. அப்போ போனோம்னா சாமி பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் க்யூவில் நிற்கணும். அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சுங்க. நாங்களும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு ஒரு 11:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த குழந்தைகள்லாம் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்துட்டு ஒரே மாதிரி கோவிலெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் பொள்ளாச்சி சரௌண்டிங்ஸ் இல்லை வெளியூர்லேருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாலை கோயில் நடித்து பெதப்பம்பட்டின்னு நடிச்சிங்கன்னா நம்ம கோவில் ரூட் அப்படியே காமிக்கும். கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட பசுமாடோட பொம்மை எல்லாம் வந்துட்டு உருவார பொம்மைகள்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குன்னு அதோட பொம்மை தான் வந்துட்டு ஒரு கிளிப் எடுத்து வச்சுருந்தேங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்குது, கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக சேல் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட செகண்ட் டே மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி இந்த மாதிரி தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.